ஐயா ஐயா யாரு? அடே வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. வாங்க உட்காருங்க. என்ன என்ன டிஃபன் சாப்பிடுறீங்க சொல்லுங்க முதல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு தான் போனோம். துளசி தாத்தா, கிராமத்துல இருந்து வந்திருக்காங்கம்மா, 2 காஃபி கொண்ட. சரிங்க தாத்தா. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களை பார்க்கணும்னு தான் வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம் என்னங்க இருக்கு, ஆனா ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அது நடக்கவே மாட்டேங்குது, ஒரே தடங்கலா இருக்கு. நல்ல விஷயம் நடக்கிறத யார் தடுக்கிறாங்க? வேற யாரு? எல்லாம் உங்க சம்பந்தி விஸ்வநாதன் தான். ஓ, அந்த ஹாஸ்பிட்டல் லேண்ட் விஷயமாவா? ஆமாங்க ஆமாங்க. தாத்தா, அவங்களுக்கு கொடுமா. காப்பி எல்லாம் ஒண்ணும் வேணாமா, நிலத்தை கொடுத்தா போதும். அதான் கொடுக்க முடியாதுன்னு அப்பா அன்னைக்கே சொல்லிட்டாருல்ல, அதுக்காக தானே எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சீங்க. இப்ப எதுக்காக கேட்க வந்திருக்கீங்க? துளசி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. அந்த பொண்ணு கேட்கறதுலயும் நியாயம் இருக்குங்க. ஏமா, உங்க அப்பாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னு சொன்னோம், ஆனா நாங்க ஒதுக்கியே வச்சோம். அப்பவாவது அந்த நிலத்தை ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பாருங்கிற நல்லெண்ணத்துல தாமா அப்படி செஞ்சோம். ஆனா அவங்க அப்பா என்ன செஞ்சாரு? நோய் நொடி வந்து ஊர்ல இருக்கிறவங்க செத்தாலும் பரவாயில்ல, என் நிலம் தரிசா கிடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார. வாமா, தைரியம் இல்லாதவர் அதான் தங்கச்சி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு. எதுக்காக எங்க அண்ணனை பத்தி இப்படி கேவலமா பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாத அவரை பத்தி? கஷ்டப்படுறவங்களை பார்த்தாலே தானே போய் உதவி செய்யற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் எங்க அண்ணன். அந்த விஷயம் உங்க ஊருக்கே நல்லா தெரியுமே. ஏ, உங்க 2 பேருக்கும் தெரியாதா? சரிம்மா, நல்ல மனுஷன்தான். ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாரு? அதுக்கு காரணம் அவர் இல்லைங்க, நான் தான். ஓஹோ, நீங்க தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதா? பரவாயில்லம்மா, ரொம்ப நல்ல மனசு. வீடுதான் பெருசா இருக்கே தவிர வீட்டுல இருக்கிறவங்களோட மனசு கொஞ்சம் கூட பெருசா இல்லையம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாரதி ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ள நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த நிலம் வேணும்னு நீங்க விஸ்வநாதன் சொன்னீங்க. அவன் பாரதிக்கு போன் பண்ணான். அவரு நிலத்தை அவரு கொடுக்கறதுக்கு எதுக்காக இவங்க கிட்ட கேட்கணும்? அது எங்களுக்கு புரியலையே. ஏன்னா அந்த நிலம் அவங்க 2 பேருக்கும் சொந்தம். ஓஹோ, அப்படி இருக்குதா? அதனால அண்ணன் கேட்ட உடனே இவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களாக்கும். இங்க பாருங்க, அந்த நிலத்தை விற்கிறது என் புள்ள ராமுக்கு பிடிக்காதுன்னு பாரதிக்கு தெரியும். அதனாலதான் அவன் நேர விஸ்வநாதன்ட்ட வேண்டாம்னு சொல்லிட்டா. அதான் அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நீங்க உடனே அதை பெருசு பண்ணி பஞ்சாயத்தை கூட்டி அவனை ஊரை விட்டு விலக்கி வச்சிட்டீங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு கெட்டு போயிட்டா கூட பரவாயில்லன்னு ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா எங்க ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க குடும்பம் கெட்டு போகணும்னா சொல்றோம் இல்லையே. ஊர் நல்லதுக்காக உங்க குடும்ப பகையை தள்ளி வைங்கன்னு தான் சொல்றோம். ஊர் நல்லதுக்காக இது கூட செய்யலன்னா அப்புறம் என்னங்க பெரிய மனுஷன், பெரிய வீடு, பங்களா, அது இதுன்னு என்னங்க இதெல்லாம்? இத பாருங்க, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. உங்ககிட்ட எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பிரச்சனையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏன் நிலைமையில இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். சரிம்மா, சிக்கல் இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே நாங்க நேரம் அவர்கிட்ட வந்து பேசியிருப்போம்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போல, நாங்களே நேரில் அவர்கிட்ட கேட்கிறோம். வேற வேணையே வேண்டாம். என்னம்மா நீயும் உன் புருஷன்கிட்ட பேச மாட்டேங்கிற, எங்களையும் பேச விட மாட்டேங்கிற. இதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கி கிடக்குற. அதானே, யாரோ ஒரு புண்ணியவதி அவ சொந்த செலவுல தர்மாஸ்பத்திரி கட்ட வர்றா. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நிலத்தை பெரிய மனுஷத்தன்மையா நீங்க கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் மரியாதை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு
ஐயா கிட்ட கேட்கணும். ஐயா வீட்டுல இருக்கிற ஆட்டு குட்டி கிட்ட வேற கேட்கணும்னு சொல்றீங்களே. என்னது? நாங்க என்ன எனாமாவை கேட்கிறோம்? நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதை நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். அது உங்களுக்கு கசக்குதா? என்னமோ அந்த நிலத்தை நம்பி தான் பொழப்பு நடத்துற மாதிரி பேசுறீங்க. என்ன செய்யுங்களோ எனக்கு தெரியாது. அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஏதாவது ஒரு கதையை சொல்லி இதை தடை பண்ணலான்னு பாக்குறியா? இந்த பாருமா, அப்படி தடகட பண்ணலான்னு நினைச்ச நான் சும்மா இருக்க மாட்டோமா? சும்மா இருக்க மாட்டோம். ஆமா. என்ன மிரட்டுறீங்களா? கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? கிராமத்துக்கு நல்லது நடக்கணும்னா எது வேணாலும் பண்ணுவோன்னு ஐயாவுக்கே நல்லா தெரியும். துளசி, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க பேசிட்டு இருக்கீன்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். அனாவசியமா வார்த்தைகளை விடாதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. மாமா, நீங்களும் கோவப்படாதீங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஐயா, என் வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட நான் நடந்ததெல்லாம் பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவா சொல்றேன். நீங்க தயவு செய்து போயிட்டு நாளைக்கு வாங்க. சரிம்மா, நீ ஏன் நல்லது பண்றேன்னு சொல்ற? ரொம்ப நன்றிம்மா. அப்ப நாங்க வரோம். வரையா? வரங்க. அவர்கிட்ட எப்படி சொல்லி என்ன சம்மதம் வாங்க போறேனோ தெரியலையே. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இது வேற ஒரு புது பிரச்சனையா? கடவுளே. ஹலோ, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. ஆடிட்டோட அப்பாயின்மெண்ட்டை நாளைக்கு மாத்துறேங்க. மிஸ்டர் குணசேகரனோட நான் இங்கேயே போன்ல பேசிக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கால்னா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? யா. என்னம்மா அது? எங்களுக்காக நீ ஆபீஸ் போகாம இருக்க? ஆமா சித்தப்பா. என்னம்மா நீ? நாங்க எங்கம்மா போறோம்? ஆபீஸும் எங்க போயிட்டு போகுது சித்தப்பா? என்னம்மா நீ? அதுக்கு இல்லம்மா, பிசினஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். உங்களை விட முக்கியமானது எனக்கு வேற எதுவுமே இல்ல சித்தப்பா. என்னடா, ஆண்டவன் என்ன இப்படி நடு ரோட்ல அலைய விட்டானேன்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி நிறுத்தலன்னா இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கிற நீ எங்களுக்கு கிடைச்சிருப்பியாமா? ஒவ்வொரு கட்டத்துக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு இப்பதாமா எனக்கு நல்லா புரியுது. எனக்கு கூட அப்படிதான் சித்தப்பா. பாட்டியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த இந்த வீட்டுல நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, சித்தி எங்க காணோம்? என்ன பண்றாங்க? அவ ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆபீஸ்க்கா? வா கிருஷ்ணா. சித்தி, இனிமே நீங்க வேலைக்கு போக கூடாது. எதுக்கு சித்தி நீங்க வேலைக்கு போகணும்? இல்ல, வீட்டுல சும்மா உட்காந்துட்டு எதுக்கு பாரமா? பாரமா? யாருக்கு பாரம்ங்கிறீங்க? எனக்கா? நான் உனக்கு சொல்லணுமா? பின்ன யாருக்கு? பாட்டிக்கா? சொல்லுங்க. உங்க விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன். ஆனா ஏன் விருப்பம் என்னன்னா, நீங்க வேலைக்கு போக கூடாது. நீங்க உங்க வீட்டுல இருந்ததை விட இங்க சுதந்திரமா ராணி மாதிரி இருக்கணும். அதுதான் என் ஆசை, என் விருப்பமும் கூட. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவ பாட்டி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது இவளுக்கு தெரியாது. அது நான் சொன்னா இவ வருத்தப்படுவாளே. பெத்த தகப்பன் கூட பிறந்தவங்க கூட இவ மேல இவ்வளவு அன்பு வைக்கலமா? நாங்க எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப நல்லவளா இருக்கேம்மா. நீ காட்டுற பாசத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் நாங்க என்னமா கைமாறு செய்ய போறோம்? பிரதிபலன் எதிர்பார்த்தா அதுக்கு பேர் பாசம் இல்லை சித்தப்பா. அதுக்கு பேரே வேற. வரேன் கிருஷ்ணா, வரேன். சரி. கிருஷ்ணா ஏதோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். சரிம்மா, இந்த வீட்டுல நானும் சும்மாவே இருக்க முடியாது. எனக்கு என்னமா வேலை தர போற? உங்க இஷ்டம் சித்தப்பா. எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த வேலை வேணா எடுத்துக்கலாமா? ஆமா.
எனக்கும் என் தகுதிக்கும் எம்டி வேலை தாமா சரியா இருக்கும். சரி அதையே எடுத்துக்கோங்க. நிஜமாமா சொல்ற? ஐயோ நீ இப்படி கேக்குறதெல்லாம் கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சேர்மன் வேலையே கேட்டிருப்பேன். அது கொடுக்க முடியாதே. ஏமா? ஏன்னா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் அதை தீர்மானம் பண்ண முடியும். ஐயா பல பேர் சேர்ந்து முடிவு பண்ண அந்த வேலை தான் நான் பார்க்கணும்னா எனக்கு அந்த வேலையே தேவையில்லைன்ற. நீயா பார்த்து பெருக்கிற வேலை கொடுத்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஐயோ என்ன சித்தப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு போய் ஐயா நான் சொன்னது அந்த பெருக்கல் இல்லம்மா, என்னால குனியவே முடியாது. இந்த O2 2 E2 4 3 6 அப்படின்னு அந்த பெருக்கல் இருக்குல்ல அத சொன்னேன். அதுலயும் ஆனா ஒண்ணுமா 16 வாய்ப்பாடு வரைக்கும் தான் தெரியும். அதுக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தா சொல்லு, நான் செய்யறேன். அப்பா 8 into 8 எவ்வளவுப்பா? என்னது 8 into 8 எவ்வளவுப்பா? 8 into 8 சாச்சா வாஸ்துபடி இந்த நம்பர்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியாத பிடிக்காத நம்பரை பார்த்து கேள்வி கேட்கிற பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்ப சொல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியாது? எனக்கா? அப்ப சொல்லுங்க பாப்பா. 8 into 8 8 into 8 இது எனக்கு தெரியாதா? 88. ஐயா ராங் ஆன்சர். அப்ப ரைட் ஹேண்ட் சைடு எதிரி 64 அதாவது 64. வெரி குட் நேகா. ஓ இப்ப சிலபஸ்ல அப்படி எல்லாம் குறைச்சிட்டாங்களாமா? 8வது வாய்ப்படியே தெரியல 16 வரைக்கும் தெரியுமா? கிருஷ்ணா எங்க அப்பா மக்கு பிளாஸ்டரி, அவரை நம்பி ஒரு வேலை தராது. யார பார்த்து மக்கள் அப்படியே போட்டோன்னா அதே புக் பத்தியா போற போகல புக்க போட்டு போறா. ஆமா என்னாச்சு இப்படி சைலண்டா நிக்கிற? உட்கார். எனக்கு தெரியும் ஏதோ சொல்ல வந்த. நான் காபி குடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க முயற்சி பண்ணேன். சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. அது வந்துங்க, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா கேட்கணும். நடுவுல என்ன கோச்சுக்க கூடாது. பொறுமையா மட்டும் இல்ல, குறுக்க வாயே திறக்காம இருக்கேன். பொறுமை சொல்லு. நம்ம கிருஷ்ணா இல்ல, நம்ம கிருஷ்ணா இல்ல, அந்த கிருஷ்ணா. கிருஷ்ணா நம்ம கிராமத்துல அவங்க அம்மா ஞாபகார்த்தமா ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு இடம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அண்ணா எனக்கு போன் பண்ணி உனக்கும் பங்கு இருக்குமா, நீயும் கையெழுத்து போட்டாதான் பத்திரம் செல்லும், அப்பதான் அவங்களும் வாங்க முடியும்னு சொன்னாரு. என கையெழுத்து போடுன்னு கட்டாயப்படுத்தினாரு. நான் ஏற்கனவே ஒரு தடவை தப்பு பண்ணி அவளை சேர்மன் ஆக்குறது போதும், உங்ககிட்ட இருந்து நான் திட்டுவாங்க பயந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்டேன் எங்க அண்ணன் கிட்டேயே. கிருஷ்ணாவுக்கு நான் இனிமே எந்த உதவியும் செய்ய முடியாது, அது எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனேயே ஊர் பஞ்சாயத்துல தர முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதனால ஊர் பஞ்சாயத்துக்காரங்க அவரை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. அவர் ஊர்ல இருக்க முடியாம தான் இங்க அடைக்கலம் தேடி வந்தாரு. இங்கேயும் அவரை இருக்க விடல, அவர் கிளம்பி போயிட்டார். இத பாரு, குறுக்க பேசக்கூடாதுன்றதுக்காக நான் பேசாம இருந்தேன். ஏற்கனவே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிய. இப்ப என்ன சொல்ல வரையோ அதை மட்டும் சொல் ப்ளீஸ். சரி, ஏதோ அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா மறுபடியும் ஊர்ல இருந்து பஞ்சாயத்துக்காரங்க பூரா இங்க வந்துட்டாங்க. அப்பப்பா என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டாங்க. நான் தான் ஊருடைய எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இடம் கொடுக்காம எல்லாத்தையும் தடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் முதல்ல வந்து நிப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்களே இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்களேன்னு அது இதுன்னு கேவலமா பேசிட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலைங்க. அதான் உங்ககிட்ட கேட்டு ஏதாவது ஒரு நல்ல பதிலா சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். நல்ல காரியம். நான் என்ன சொல்லட்டும், நான் பேசாம பிரச்சனையை மேலும் மேலும் வளர்க்காம என் பாகத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டுமா?
சரின்னு சொல்லட்டுமாங்க? என்னங்க ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? ஓ, பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம என்ன காரணம் காட்டி கொடுக்க மாட்டேன்னு அப்ப சொல்லிட்டாரு. இப்ப கொடுக்கலாமான்னு கேக்குறேன். ஒரே குழப்பமா இருக்கு. இத மாதிரி முதல்லயே கேட்டிருந்தா உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி நிலம் வரப்போறது இல்ல. இது நீ சொன்னதுதான். நீங்க சொன்னா சரியாதாங்க இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லட்டும்? சரின்னு சொல்லட்டுமா இல்ல வேணான்னு சொல்லட்டுமா? வேணான்னு சொல்லி ஊர் ஜனங்க கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கா? இத பாரு, ஓ நிலம், நீ என்ன வேணா பண்ணி தொலை. ஏன் அதையதான் கொஞ்சம் நல்லபடியா சொல்றது, அதுக்கே தொலைக்கலன்னு சொல்றீங்க? ஏன் நீ நல்ல வார்த்தை வரலையே, என்ன பண்றது? அதானே வந்துட்டாலும். இத பாரு, நீ என்னமோ பண்ணிக்க, என்ன கேட்காத. ஆமா. ஐயோ வேணா சாமி, உங்களை கேட்காம ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கு 1000 தடவை முட்டாள் முட்டாள் முட்டாள்னு நல்ல 10 பேர் வாங்கியாச்சு. ஆஹா, இதையே நான் கேட்காம கையெழுத்து போட்டு எனக்கு திரும்பி வில்லங்க வரத்துக்கா? வேண்டவே வேண்டாம். இத பாரு, லாயருக்கு படிச்சிருக்க, வில்லங்கம் வருமா வராதுன்னு டாக்குமெண்ட் படிச்சா தெரியாதா? கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் லாயருக்கு படிச்சதுனால டாக்குமெண்ட்ல இருக்கிற வில்லங்க மட்டும்தாங்க எனக்கு தெரியும். வேற மாதிரி குடும்பத்துல வர வில்லங்கெல்லாம் நான் ஒரு சராசரி பொண்ணா இருந்தேன்னா எப்படிங்க தெரியும்? ஓ, சரி 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 சரி, பரவாயில்ல, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அப்படி ஏதாவது வந்தா ஒன்னு சொல்ல மாட்டேன், போதுமா? எங்க அண்ணனும் சேர்ந்துதானே கழுத்து போட்டோம். அதுக்கு நான் என்ன பண்றது? அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுங்க. அவர்தான் என்னை தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவரா வந்தாதான் ஆச்சு. அப்போ இந்த சிக்கல் சீக்கிரம் தீராதா? வேணா ஒண்ணு செய்வோம், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, உன் அண்ணனை இப்படியா தேடி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு உன் பிரச்சனை தீர்ந்துதா? நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. ஓகே? நல்ல வேலைப்பா, எங்க அண்ணன் பேச்சு எடுத்த உடனே எங்க தாம்பூம் குதிப்பாருன்னு நினைச்சேன். நல்ல நேரம், இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா போயிட்டாரு. சில சமயம் என் வீட்டுக்காரரை என்னாலே புரிஞ்சுக்க முடியல. என்னங்க நீங்க இருக்கீங்க? மச்சான் இன்னைக்கு லீவ் போட்டாப்ல, அதான் நான் இருக்கேன். அவர் வந்தா கொடுத்துருங்க. சரி சரி, ஓகே. சாயங்காலம் வீட்டுல வந்து வாங்கிப்பான்னு சொல்லுங்க. ஓகே. யாரு இவன்? புதுசா இருக்கா? இது வரைக்கும் இந்த ஏரியால இவனை பார்த்ததே இல்லையே. கட்டி வர போலீஸ் கட் மாதிரி இருக்கு. ரைட்ரா.